ஈ.வே. ராமசாமியின் முட்டாள்தனத்தால் உயிர்விட்ட ஒருவர் குறித்த தகவலை இந்த காணொளியில் வாசிப்போம். 1/12 ஜனவரி உண்மை 2017 இதழில் வந்த ஒரு தகவல். 1938ஆம் ஆண்டு ஈ.வே. ராமசாமியின் ஆணையை ஏற்று இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு உடல்நிலை, தன் குடும்ப நிலை முதலியவைகளை எல்லாம் கருதாமல் மன்னிப்பு கேட்க மறுத்தும் சிறை கைதியாகவே இருந்து தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காகவே உலகோர் தெரிய உயிர்நீத்த தீரன் லா நடராசனின் நினைவு நாள் ஜனவரி 19 என்று ஒரு குறிப்பை தந்துள்ளது உண்மை இதழ். லா நடராசன் இறந்த இந்த ஜனவரி 15இல் ஈ.வே. ராமசாமியின் இந்தி எதிர்ப்பு யோகியதையையும் தமிழ் மொழி மீதான பற்றின் யோகியதையையும் விரிவாக பார்ப்போம். 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை காலிகளின் போராட்டம் என ஏளனம் செய்த ஈ.வே. ராமசாமியின் பித்தலாட்ட தமிழ் விரோத பேச்சை ஈ.வே. ராமசாமியின் பேச்சால் மரணித்த லா நடராசன் ஒருவேளை பிழைத்திருந்து கேட்க நேர்ந்திருந்தால் தமிழையும் தமிழர்களையும் காட்டு மிராண்டி என சொன்ன இந்த கேடுகட்ட ஈ.வே. ராமசாமியின் பேச்சை கேட்டார். நாம் மரணத்தை முத்தமிட ஆயத்தமானோம் என்கிற சிந்தனைக்கு வந்திருக்கலாம், வருத்தமும் பட்டிருக்கலாம். ஆனால் அந்தோ பரிதாபம், ஈ.வே. ராமசாமியின் பொய்யான மொழிபற்றிற்கு லா நடராசன் மரணித்து விட்டார். என்னவெல்லாம் சொல்லி தமிழையும் உலக பொதுமறையை இயற்றிய திருவள்ளுவரையும் ஈ.வே. ராமசாமி இழிவுபடுத்தினார். பஞ்சம் பிழைக்க தமிழ் மண்ணிற்கு வந்து பிறந்தும் சுகபோகமாக வாழ்ந்தும் அந்த தமிழ் தாய்க்கு நன்றியோ விசுவாசமோ இல்லாமல் என்னவெல்லாம் சொல்லி தமிழை பழித்தார் ஈ.வே. ராமசாமி. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது, தமிழ் காட்டு மிராண்டி மொழி, பிழைக்க வேறு வழி இல்லாதவன்தான் தமிழை வைத்து பிழைப்பான் என்றார். அப்படி பிழைப்புக்காக உயிர் நீத்தவரா லா நடராசன்? இல்லையே. மேலும் ஈ.வே. ராமசாமி சொன்னது, தமிழர், தமிழ்நாடு, தமிழரசு என்று கூறுகிறவர்கள் அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் அல்லது பித்தலாட்டக்காரர்களாக இருக்க வேண்டும். அவர்களை கருங்காலிகள் என்றே கூறுவேன். அவர்கள் தமிழர், தமிழ்நாடு என்று கூறுவதெல்லாம் நமது முயற்சியை கெடுக்கிற சூழ்ச்சி என்றார். ஈ.வே. ராமசாமி தமிழ் மொழியை பழித்தது மட்டுமல்லாமல் உலக பொதுமறை திருக்குறளையே கெட்ட நாற்றம் என்றும் திருவள்ளுவன் படத்தை குப்பை தொட்டியில் எரிய வேண்டும் என்றெல்லாம் கூறிவிட்டு இந்தியையும் ஆங்கிலத்தையும் ஆதரித்த ஈ.வே. ராமசாமியின் அறிவு நாணயமற்ற புத்தியை என்னவென்று சொல்வது? 1965ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை காலிகளின் போராட்டம் என வர்ணித்துவிட்டு ஈ.வே. ராமசாமி இந்தியை ஆதரித்த யோகியதையை பார்ப்போம். நிருபர் கேள்வி: அந்த காலத்திலே இந்தியை எதிர்த்து போராட்டமெல்லாம் நடத்தினீங்க, இப்போ ஏன் சும்மா இருக்கீங்க? ஈ.வே. ராமசாமி பதில்: அப்படியா, மன்னிக்கணும். இப்போ இந்தி எங்கே இருக்குது? தெரியாம தான் கேட்குறேன்னு சொல்லுங்க. கேள்வி: மத்திய சர்க்காரில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்தி அவசியம் இல்லைனாலும் உத்தியோகத்தில் சேர்ந்தப்புறம் படிக்க சொல்கிறாங்களே. ஈ.வே. ராமசாமி பதில்: படிச்சுட்டு போயேன். தாசில்தார் உத்தியோகம் படிக்க போகிறவங்க சர்வே படிப்பு படிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்தியை படிச்சுக்கிறது. உனக்கு இதில் என்ன கஷ்டம் இல்லை நஷ்டம்? அவன் நேரத்தில் அவன் கொடுக்குற சம்பளத்தில் நீ இன்னொரு மொழியை படித்து தெரிஞ்சிக்க போகிற, இது லாபம் தானே என்றார் ஈ.வே. ராமசாமி. இந்தி எதிர்ப்பு போராளிகளை முட்டாள்களாக நினைத்து ஈ.வே. ராமசாமி தந்த ஆனந்த விகடன் பேட்டி அது. 11/4/1965. ஆக இத்தகைய முரண்பாட்டு மனிதர்களின் பேச்சை கேட்டு இளம் வயதில்
தங்கள் இன்னுயிரை வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். அன்றைக்கு ஈவே ராமசாமியின் போலி இந்தி எதிர்ப்பு பேச்சை கேட்டு நடராசன் உயிர் துறந்தார் என்றால், இன்றைக்கு வீரமணியின் புலிகள் ஆதரவு பேச்சை கேட்டு பேரறிவாளன் வாழ்க்கையையே தொலைத்துள்ளான். தொண்டர்கள் வாழ்க்கை சிறு வயதிலேயே கருகி போக, கழக பெருசுகள் 80-90 வரை சுகமாக வாழ்கிறார்கள்.